நல்ல வேலை கெஸ்ட் ஹவுஸை காலி பண்ணி இங்கே வந்தது நல்லதாக போச்சு. போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு கெஸ்ட் ஹவுஸை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஓகே, கேர்ஃபுல்லாக இருங்க. मैं इटली से निकल गया। कल सुबह मैं टर्की आऊँगा। हमारा प्लान जैसे हम सब लोग इंडिया जा रहा हूँ। பல மொழிகளை பேசும் அடகிருந்தும் இங்கே வீசுது அன்பின் வாசம். விதிசை புதிதாய் இளரத்தம் உறங்குவதில்லை. உலகை பெரிதாய் உனை சுற்றும் பூமியும் நாளை கைவை ஜெயிப்பாய். மலை போல உயர்ந்திடுவாயே. உயிர்மை இரண்டும் பிரிந்தாலும் வாழ்ந்திடுவாயே. தோட்டா கொண்டு உலகை வெல்பவன் நடடா அமைதியை உணர்வதில்லையே. மண்ணை தீண்டும் நிழலாய் அவன் சுவடுகள் பூமியில் வாழாது. கண்ணீர் சிந்தும் அன்பை கொண்டவன் செந்நீர் சிந்தி சாவதில்லையே. என்றும் நெஞ்சில் நிழலாய் அவன் நினைவுகள் வாழும் போகாது. இது இந்திய தேசம். பல மொழிகளை பேசும் அடகிருந்தும் இங்கே வீசுது அன்பின் வாசம். உலகம் அமைதியில் வாழ அடடா வெள்ளை கொடியினை போல எவரெஸ்ட் சிகரம் நிற்குதே மேல நட்பாய். மூன்று கடல்களின் நடுவில் மனிதன் இதயம் போன்றொரு வடிவில் எங்கள் தேசம் வாழுதே புவியில் அன்பாய். தேரோடி நிற்கின்ற பறையில் போராடு மரம் போல வாழ்வில் நம் வாழ்க்கை நம்மோட கையில்.
முன்னேறி நீ போகும் நொடியில் தடையெல்லாம் தூளாகும் எளிதில் நம் தேசம் பேர் வாங்கும் உலகில் மனிதம் அது எத்து போனால் புனிதம் அது செத்து போகும் எல்லாம் நம்மை விட்டு நீங்கும் யாதும் நம் ஊராய் போனால் எதுவும் நம் உறவாய் மாறும் பெரிதாய் நம் உலகம் ஆகும் கண்களை கீறி அதன் பின் நிலவை வெட்கிறாய் கூவி பெற்ற தாயை கொல்லவா கூலி நண்பா கருவை தாண்டிய பிறகு உந்தன் உருவை தாங்கிடும் உறவு சொந்த தேசம் என்பதை உணரு தோழா வேண்டாமே மண் மீது யுத்தம் ஏனென்று மலர் மீது ரத்தம் எறும்புக்கும் நம் பூமி சொந்தம் நம் நெஞ்சம் கல்லாகும் போதும் நம் நேசம் உள்ளாகும் போதும் தீவிர பாதம் கூடும் பேதம் அதை நெஞ்சல் கொண்டு கடவுள் அந்த பேரை கொண்டு செய்தோம் பல சேதம் என்று போடா உயிர் நீங்கும் அன்று நீயும் இந்த மண்ணும் ஒன்று புரிந்தால் அதில் நன்மை உண்டு Hey! என்னாச்சு? நாளைக்கு நம்ம பண்ண போகிற காரியத்தால் இந்த உலகமே நம்மளை தலை நிமிர்ந்து பார்க்க போகுது. இங்க பாருங்க தம்பி, இதுக்கு மேல போக முடியாது. போனா ரிஸ்க் தான், போலீஸ்ல மாட்டிப்போம். இதுக்கு மேல நீங்க தான் பாத்துக்கணும். என்னாச்சு முருகா? பையன் கனவுல வந்தான் சித்தப்பா. டேய், ஓட்டு அந்த பக்கம் திருப்பு. நேத்துல இருந்து அவனுக்கு உடம்பு வேற சரியில்லை. நாளைக்காச்சும் அவன் ஆஸ்பத்திரி கூட்டின்னு முடிஞ்சிட்டப்பா. ஆகாது. யாருண்ணா உங்களுக்கு என்ன வேணும்? லான்ச் ரிப்பேர் ஆயிடுச்சு, கொஞ்சம் கரையில் விடுங்க. என்னடா ஏத்திக்கலாமா? நம்ம ஏரியாக்காரங்க மாதிரி தெரியலையே. என்னண்ணா பணம்லாம் கொடுக்குறீங்க? பணம்லாம் எங்களுக்கு தேவையில்ல. உங்களை பார்த்தா சந்தேகமாகுது.
இந்த ரூம் ஓகே. அவங்க எங்க? ஓகே. मैं रहीम बोल रहा हूँ। जी, कोई बात नहीं, हम सब सेफ हैं। प्लान ओपन பண்ணு. சென்னை சிட்டி. இதான் நம்ம டோட்டல் பிளான். நாளைக்கு நம்ம அட்டாக். லைஃப் பிகின்ஸ் ஆஃப்டர் டெத்.
Just move the car. பானு, அந்த எஃப்எம் ஆவது கொஞ்சம் ஆன் பண்ணலாம்ல? பாட்டு கேட்கலாம்ல? வாரமா சில பல்ல வாரமா காத்து கடந்தே வெளிவிடு கூட்டம் கூடாது தள்ளி போயா அந்த பக்கம் போயா சொல்றல போயா அந்த பக்கம் போ தம்பி ஆம்புலன்ஸுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சு சார், வந்துட்டு இருக்கு. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது 93.5 உங்கள் சூரியன் எஃப்எம். இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட கேட்கிற ஹாட் கொஸ்டின் என்னன்னா, பாராளுமன்ற தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதி இமாம் அலிக்கு தூக்கு தண்டனை வேண்டுமா வேண்டாமா? சில அமைப்புகள் வேணும்னு சொல்றாங்க, சில அமைப்புகள் வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா நேரலாகி நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க, தூக்கு தண்டனை வேண்டுமா வேணாமா? 984 Stupid question. பப்ளிக்கா 10 பேரை சுட்டு கொண்டவன தூக்குல போட்டு சாகடிக்காம சும்மா தூக்கு தண்டனை வேணுமா வேணாமான்னு கேள்வி வேற. ச்சீ, தூக்கு தண்டனை கொடுத்தா மட்டும் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுமா? டெஃபினெட்லி சரியாயிடும். அப்பதான் சட்டத்து மேல எல்லாருக்கும் பயம் வரும். அவ அத்தனை பேரை கொலை பண்ணான். கவர்மெண்ட் மரண தண்டனைன்ற பேர்ல இவனை கொலை பண்ணுது. 2 பேருமே கொலை தான் பண்றாங்க. அவங்களுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து சந்தோஷமா வழி அனுப்பணுமா? நான் தண்டனை வேண்டான்னு சொல்லல, தூக்கு தண்டனை தான் வேண்டான்னு சொல்றேன். அதுக்கு பதிலா ஆயுள் தண்டனை கொடுக்கலாமே. செஞ்ச தப்ப நினைச்சு அவன் லைஃப் லாங்கா வருத்தப்படுவான்ல, அது தூக்கு தண்டனையை விட பெரிய பனிஷ்மெண்ட். அப்படி யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. தீவிரவாதிங்க டெல்லி, பாம்பே, மெட்ராஸ், கல்கட்டா, கோயம்புத்தூர், காஷ்மீர்னு பாம் பிளாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாம விட்டுக்கிட்டே இருக்கணுமா? இந்தியன்ஸ் என்ன இழிச்சு வாயின்னு எழுதி ஒட்டிருக்கா? இப்படி பதிலுக்கு பதில் நாம கொண்டுகிட்டே இருந்தா இந்தியா ஃபுல்லா சுடுகாடா மாறி போயிடும். யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு தான் வலி தெரியும். பிரச்சனை இல்லாதவங்களுக்கு அந்த வலி புரியாது. எந்த பாதிப்பு வந்தாலும் ஒரு பிரச்சனைய கோவத்தோட அணுகிறது ரொம்ப தப்பு. இறந்து போனவர் எந்த ஏரியாங்கிறது தகவல் கிடைச்சதா? கிடைச்சது சார். கொட்டிவாக்கன்னு சொன்னாங்க. வீட்டுக்கும் தகவல் அனுப்பிட்டோம் சார். இவங்க தானே பாடியை முதல்ல பார்த்தது? எஸ் சார். நீங்க தான் பாத்தீங்களா? சார் இது சாதாரண மர்டர் மாதிரி தெரியல சார். ரொம்ப சீரியஸான கேஸ் மாதிரி தெரியுது. வெட்டுக்காயம் இல்லாம குண்டடிப்பட்டிருக்கு சார். ஆமா சார், அவன் கூட போனவனு என்ன ஆனானே தெரியல சார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது கோஷ்டி முதல் மாதிரியே தெரியல சார். இங்க வாங்க. நேத்து ராத்திரி தான் இதை எரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி இதை என்னன்னு செக் பண்ண சொல்லுங்க. ஓகே ஓகே சார். நான் போய் பார்க்கறேன். தேவராஜனா, 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 தேவராஜனா. அப்போ ஓகே.
அவசரப்பட வேணாம். முதல்ல எதுக்கு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இல்ல இப்பதான் வந்தோம். உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. சாச்சா இந்திரா, என்னோட இன்னொரு ஃபோன் காரியா. Okay, bye. Wow, beautiful, super. ஆமாம் பானு, உங்க அப்பா எதுக்கு இவ்ளோ பெரிய பங்களா கட்டி வச்சிருக்காரு? ஏய், உன் புத்தி இருக்கே மோசமான புத்திடி. இல்ல, இவ்ளோ அழகா, அதுவும் பீச் ஓரத்துல. லைட்டா டவுட், அதான் கேட்டேன். ச்சே, பிசினஸ் விஷயமா யாராவது வந்தா தங்க வைக்கிறதுக்கு. என்ன பண்றது, நீ இவ்ளோ அப்பாவியா வளர்ந்திருக்க. அதுக்கப்புறம் சோபனா பின்னாடி பைத்தியம் மாதிரி சுத்தலான்னு வச்சுக்கோயே. சோபனா, ஏய், என்ன இது இது சவுண்ட் குறைடி சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல. சோபனா, இங்க பாரு. ஏய், இப்ப சொல்றது கேட்க போறியா இல்லையா? என்ன இவ? ஏய், சோபனா, ஏய், ரிமோட் குடு. சவுண்ட் குறைச்சா என்ன? It delivers, it doesn't explain in theory. It doesn't explain in theory. But you have to live with it. Stop. எத்தனையோ பேர் வாழ்ந்ததா பெருமை தேடுவாங்க. ஆனா எங்க அப்பா இறந்த அது மூலமா எங்களுக்கு பெருமை தேடி கொடுத்திருக்காரு. நம்ம நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் எங்க அப்பா மட்டும் இல்ல, எந்த ஒரு ராணுவ வீரரும் இறந்ததா அர்த்தம் இல்ல. இந்திரா, இப்ப நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? உங்க அப்பா என்ன சாதாரணமாவா இறந்தார் நீ அழறதுக்கு? அவரை நம்ம நாட்டுக்காகவோ நாட்டு மக்களுக்காகவோ இறந்திருக்காரு. யூ ஷுட் பி ப்ரவுட் யா. இதுக்காக நீ அழக்கூடாது, பெருமைப்படணும். ஓகே? ஏய், நம்ம நீங்க அழுவறதுக்கு வந்தோம், ஜாலியா இருக்காம அழுதுட்டு இருக்க. அம்மாடி, நாம ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண வந்திருக்கோம், அத மனசுல வச்சுக்கோ. இவளுக்கு எப்பவுமே ஜாலி தான். ஸ்டடீஸ் பத்தி எப்பதான் யோசிப்பா? அதான் பானு இல்லையா, இவ பின்னாடி உட்கார்ந்து இது வரைக்கும் அரியர்ஸ் இல்லாம பாஸ் பண்ணலையா? அந்த மாதிரி தான். ஷோபனா எப்பவுமே ஜாலியா தான் இருக்கா. அவளுக்கு படிப்பை பத்தி கவலையே இல்ல. இது என்ன புதுசா? நமக்கு பழகின விஷயம் தானே. ஓகே, விடு. ஹேய் பானு, என்னடி இது ஃபுல்லா பொம்மையா இருக்கு? அதெல்லாம் அப்பா துணி கடையில வைக்கிற பொம்மைங்க. போட்டோ எடுத்துக்கிறோமா? சரி.
போங்க போங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இல்ல, வேற ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். இந்த டிசைன் ஓகே பண்ணலாமா? இதை விட பெட்டரா ஏதாவது பார்க்கலாமே. பென் டிரைவ் கனெக்ட் பண்ண. பென் டிரைவ் எங்க? எங்கயா? ஷோபனா கிட்ட இருக்கும். ஷோபனா, ஷோபனா, என்ன சத்தத்தையே காணோம்? இங்கதான் எங்கதான் இருப்பா. ஷோபனா, எங்க போயிருப்பா? ஷோபனா, 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 ஷோபனா எங்க இருக்க? ஷோபனா, ஷோபனா, நீ வா சொல்றேன். என்னன்னு சொல்லு. லவ் யூ டா. இங்க இருக்கியா? பொண்ணு இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. நல்ல போட அவள. ஐயோ, எவ்வளவு நேரமா நாங்க ஷோபனா ஷோபனா கத்திக்கிட்டே இருக்கோம். ஒரு வார்த்தை பதில் சொன்னியா நீ? உனக்கு காது கேக்கல? ப்ராஜெக்ட்க்கு வந்து பொண்ணு தெரியல. வாவ், அங்க பாருங்க. சீசோர்ல கிடைச்ச டெட் பாடி தானே? எஸ் சார். டெட் பாடி எப்போ கிடைச்சது? காலையில் 6 மணிக்கு சார். நடுக்கடல்ல சுடப்பட்டிருக்கான். மீன் வலையோட கயிறுல கால் மாட்டிக்கிட்டதால சுட்டவங்களுக்கு கூட தெரியாம போட்டோட இழுக்கப்பட்டு பாடி கரைக்கு வந்திருக்கு சார். இவன் கூட கடலுக்கு போன பீட்டர் என்ன ஆனானே தெரியல சார். ஏதாவது கோஷ்டி முதலா இருக்குமோ? என்கொயரியில் அப்படி ஒன்றும் தெரியல சார். ராமேஸ்வரம் சீசோர்ல நடந்திருந்தா ஸ்ரீலங்கன் மிலிட்ரின்னு சொல்லலாம். ஆனா சென்னையில தானே இப்படி நடந்திருக்கு சார். இது டெட் பாடியில இருந்து எடுத்த புல்லட் சார். சம்பந்தப்பட்ட ஸ்பாட்ல இதுவும் கிடைச்சது சார். எரிக்கப்பட்ட துணிகளோட சாம்பல் வச்சு பார்க்கறப்ப ஒரு 4-5 பேர் இதுல சம்பந்தப்பட்ட மாதிரி தெரியுது சார். ஓகே, சேலம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி டெய்லர்காரனை விசாரிக்க சொல்லுங்க. எஸ் சார். என்னடி அங்கே இருக்கீங்க? கம் அண்ட் ஜாயின் வித் மீ யா. வந்ததுல இருந்து ஃபோன் பேசிட்டு இருந்தேன். இப்போ குளிக்கிறேன். உனக்கு என்ன? மாசமான அப்பாவோட பென்ஷன், சொந்தமா வீடு, சுகமா குடும்பத்தோட இருக்க. ஆனா நானு ஹாஸ்டல்ல குளிக்கிற தண்ணில இருந்து சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் எல்லாமே ரேஷன் மாதிரி தான். வெறும் 8க்கு 10 ரூம்ல 10 பேரோட தங்கிருக்கியா? எனக்கே எப்பவாவது தான் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஹே ப்ளீஸ் யா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் இங்க தங்கிட்டு நாளைக்கு போயிடலாம் ப்ளீஸ். ஏய், நெக்ஸ்ட் வீக்குள்ள ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணனும். அதான் 5 டேஸ் இருக்குல்ல, இன்னைக்கு ஒரு நாள் என்ன ஃப்ரீயா விடுங்கள. இந்திரா ரொம்ப கெஞ்சிரா, ப்ராஜெக்ட நாளைக்கு முடிச்சிட்டு கிளம்பலாம். ஹே தேங்க்ஸ் யா, மை ஸ்வீட் பேபி. ஏய், அம்மா திட்டுவாங்க. ஏய் பாவண்டி, சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பா இல்லாம ஹாஸ்டல்ல தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் தானே, சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். சரியா? ஓகேன்னு சொல்லு. இப்ப என்ன உனக்கு? உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன்.
பானு பேசுறேன். நல்லா இருக்கேன் ஆண்டி. நாங்க ப்ராஜெக்ட் பண்ண இங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தோம்ல, அந்த வர்க் இன்னும் முடியல. இன்னைக்கு நைட் இங்க தங்கிட்டு நாளைக்கு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். ஓ தேங்க்ஸ். தேங்க் யூ ஆண்டி. தேங்க் யூ so much. பை. இன்னைக்கு நைட் இங்க தங்க போறாங்க. சரிப்பா. அப்பா வாட்ச்மேன் இங்க இல்ல, வெளியில போயிருக்காருன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஓகேப்பா பாய். என்னடி இன்னும் அங்கே நிக்கிறீங்க? நீங்களும் வாங்க. கம் கம் லெட்ஸ் என்ஜாய். என்ன விஷயம் சார்? தம்பி நீங்கள் தான் அந்த கடைக்கு ஓனரா? ஆமாம் சார். குளிச்சது போதும், சீக்கிரம் வா. ஹாய் ஸ்வீட் ஹார்ட், ஹவ் ஆர் யூ? இல்லப்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. ஆனா உன்னை மட்டும் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். யூ கம் வித் மீ now? ஒன்னு சொல்லவா? இவளுக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான் பாரு, லூசு. ஏய், அவ இன்னும் வரலையா? இன்னும் வரல போல இருக்கு. அங்கதான் இருப்பா. உன்னாலதான் அவ கெட்டு போறான். வா.
காலேஜ் ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்காங்க. சார் என்ன சார்? விட ஆமாம் சார். கோச்சிக்காதடா, நாளைக்கு வந்துருவேன். நாளைக்கு வந்த உடனே முதல் வேலை உன்னை வந்து பாக்குறது தான். ஓகே? ஃபோன் பேசாதன்னு கேட்கவே மாட்டே நீ. முதல்ல உள்ள போய் ட்ரெஸ் மாத்து. போ. ஏய் கிளம்பு. சீக்கிரம் போ. விடுடி. சும்மா கத்தாத. கத்துறாங்க. என்ன பாக்குற? போ. சும்மா எப்ப பார்த்தாலும் ஃபோன்லயே பேசிக்கிட்டேன். ஹலோ மகேஷ், நான் பானு பேசுறேன். எப்ப பார்த்தாலும் ஃபோனு கையமாவே இருக்கா. அவளுக்கு ஒர்க் முடியற வரைக்கும் தயவு செஞ்சு அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே? நாம ப்ராஜெக்ட் முடிக்கணும்னா முதல்ல இந்த ஃபோனை ஒளிச்சு வைக்கணும். அங்கே வை. ரஹீம் இருக்காரா? அம்மா, அம்மா. எந்த ரூம்ல இருக்காங்க? வந்ததும் போனை கேப்பா. தெரியும் சொல்லிடாத. நான் எதுக்கு சொல்ல போறேன்? ஃபோன் இல்லாம அவளை பார்க்கணுமே. இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். யாரோ இன்டைரக்டா நம்ம சிஸ்டம் ப்ரோக்ராம ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், எனக்கு என்னமோ இங்க இந்த பங்களாவில யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரு? ஷோபனா எங்க? ஷோபனா? 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 ஏய், நீ மேல போய் பாரு. நான் இங்க போய் பார்க்கறேன். இதான் நீங்க தேடிட்டு இருக்கிற ரஹீம். நிச்சயம் ஒரு நாள் இவனை தேடி போலீஸ் வரும்னு தெரியும். அதான் இந்த போட்டோ பத்திரமா வச்சிருந்தேன். தான் மக்களை பத்தி யோசிக்கிறேன்னு அடிக்கடி பேசுவான். ஆனா தான் குடும்பத்தை பத்தியே யோசிக்க தெரியாதவன். நிச்சயம் தப்பாதான் யோசிச்சிருப்பான். அண்ணன் தங்கச்சின்னு சொந்த பந்த மாதிரி ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இவன் பண்ண தப்பான காரியத்தால மத்தவங்க முகத்துல முழிக்கவே முடியல. பெத்த தாய்க்கு ஒரு மகன் செய்ய வேண்டிய நல்ல விஷயம் அவனை பத்தி 4 பேர் பெருமையா பேசுறத கேக்குறதுதான். ஆனா இன்னைக்கு கொலைகாரன் தீவிரவாதின்னு அவனை பத்தி பேசுறத என் காதால கேக்குறேன். இதான் அவன் தாய்க்கு செஞ்ச கடமை.
அவன் எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய போறான்? யாரோ செஞ்ச முட்டாள்தனத்தினால அப்பாவி 4 பேரை வெட்டி கொன்னான். அவன் இன்னொரு உயிரை கொல்றதுக்குள்ள எப்படியாவது தேடி பிடிச்சி தண்டனை கொடுங்க. சரிங்கம்மா, நாங்க கிளம்புறோம். அவன் இங்க வந்தானா எங்களுக்கு தகவல் கொடுங்கம்மா. ஐயா, அவன் இங்க வந்தான்னா என் கையால அவனுக்கு விஷத்தை கொடுத்து அவன் செத்துட்டாங்கிற தகவல் சொல்றேன். செல்ல கொடு, உன் செல்லையும் கொடு. மோத வேண்டியவங்க கிட்ட மோதிரத்தை விட்டுட்டு எங்களை மாதிரி அப்பாவி மக்களை கொல்றீங்களே. ஒரு பொண்ணை போட்டு அடிக்கிறியே, உனக்கு அறிவில்லை? ஹலோ சலீம், நிறுத்து. உன் வீடா? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? சாயிரா பானு. உன் பேரை சொல்லவே ஏன் யோசிக்கிற? சொல்ல வேண்டியதானே? பயமா? எங்களை பார்த்தா பயமா? இல்ல, உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட என் பேரை சொல்லவே அசிங்கமா இருக்கு. இப்படி நீங்க சில பேரை துப்பாக்கியை தூக்குறதாலதான் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் அவமானமா இருக்கு. அசிங்கம், அவமானம். இந்த நாட்டில் எங்களுடைய எண்ணத்தை தைரியமாக சொல்லிக்க முடியாமல் இருக்கமே, அது அசிங்கம். நாளைக்கு எந்த குற்றத்துக்காக எங்களை கைது பண்ணுவாங்களோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து வாழ்றோமே, அது அவமானம். ஆனால் எங்கள் கருத்தை சொல்ல, எப்படி நாங்கள் போராடினாலும், எந்த இடத்துல நாங்கள் போராடினாலும் இங்கே சொல்லதான் முடியுதா இல்லை போராடதான் முடியுதா? அவங்க எல்லாம் அகிம்சை வழியில போராடினாங்க. உங்களை மாதிரி ஆயுதம் ஏந்தி போராடல. வெறுவாயில குரல் கொடுத்தா எவனுமே மதிக்கலையே, எப்படி மதிப்பானுங்க? இவங்க கிட்ட இப்படி நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? அதான் எங்க நியாயத்தை எங்க ரூட்ல காட்ட வந்திருக்கோம். அதை தட்டி கேட்கிற உரிமை யாருக்குமே இல்ல. நான் தட்டி கேட்பேன். தட்டி கேட்டுக்கணும். எப்ப தெரியுமா? ஒரு நாள் நடு ரோட்ல நடந்த அநியாயத்தை தட்டி கேட்ட எங்க அண்ணனை 10 பேர் சேர்ந்து ஓட ஓட விரட்டி ஈவு இறக்கமே இல்லாம அடிச்சு கொண்டாங்களே, அப்ப கேட்டிருக்கணும். இப்படி பாதிக்கப்பட்ட நாங்க இந்த ரூமுக்குள்ளே 4 பேர் இருக்கோம். அப்போ இந்த உலகம் முழுக்க எவ்வளவு பேர் இருப்போம்? அப்படி பாதிக்கப்பட்ட எங்களுக்காக தான் போராடுறோம். இந்த பாதிப்பெல்லாம் உங்களுக்கும் டிவிக்கும் பேப்பருக்கும் ஒரு நியூஸ், ஆனா அது எங்களுக்கு வலி. சாய்ரா, இந்த போராட்டம் யாருக்காக? இங்க இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, அவங்க குழந்தையோட எதிர்காலத்துக்காக.
அவங்க நல்லா படிச்சு பெரியவங்களாகி நான் ஒரு மனுஷன்னு சொல்லி தலை நிமிந்து வாழ்றதுக்காக. அதுக்காக யாரை வேணாலும் எதிர்ப்போம், எங்க உயிரையும் கொடுப்போம். தப்புதான். யாரோ சில சமூக விரோதிகள் செய்யற முட்டாள்தனத்துக்காக அப்பாவி மக்களை கொல்றீங்க. அதுதான் தப்பு. தப்பில்ல. இவங்க பண்றது தப்பில்ல. பானு, உனக்கு இவங்க சொல்ற எதுவும் புரியாது. ஆனா எனக்கு நல்லா புரியுது. இவங்க எண்ணங்களையும் செயல்களையும் நான் மதிக்கிறேன். இவங்களுக்கு நடக்கிற அநியாயங்களை வேடிக்கை பார்க்கிறேன். சாதாரண பொண்ணா நான் இருக்கிறத விட இவங்களுக்காகவும் இவங்களோட இந்த இயக்கத்துக்காகவும் நான் உயிரை கொடுக்கறதுல பெருமையா நினைக்கிறேன். நீங்க நடத்த போற இந்த போராட்டத்துல என்னையும் நீங்க சேர்த்துக்குவீங்களா? எதிர்பார்த்ததுதான். ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த போராட்டத்தில் நீ சேரணும்னா உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை வரணும். பாய் ஃப்ரெண்ட் பேர் என்ன? மகேஷ். எப்போ கல்யாணம்? அடுத்த வருஷம். சாய்ரா, இந்த கன் எடுத்து இவளை சுட்டுக்கொள்ளு. இந்த போராட்டத்தில் சேரணும்னா சொன்னா கேளு பானு. பானு வேணா பானு. பானு சுடு. பானு சொன்னா கேளு பானு. ஃப்ரெண்ட் தான பானு. வேணா பானு. பானு 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 என்ன பண்ற? பானு பானு வேணா பானு பானு வேணா பானு பானு இன்றா சொன்னா கேளு. வேணா சொல்லு. வேண்டான்னு சொல்லுடா. சொல்லுடி. வேணா பானு. பானு Shoot her! என்ன சார், திடீர்னு அவசரமா கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மேடம், ஒரு சின்ன ப்ராப்ளம். சின்ன ப்ராப்ளம்னா எதுக்காக மீட்டிங்? சிஎம் கலெக்டர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் வேற. அவ்வளவு வேலை இருக்கும்போது இத போன்லயே பேசிருக்கலாமே. உள்ள போய் பேசலாம் வாங்க மேடம். குட் மார்னிங் மேடம். என்ன சந்திரசேகர், நீங்களுமா? அப்போ பிரச்சனை ஏதோ பெருசா இருக்குன்னு தோணுது. சொல்லுங்க. February 15th அன்னைக்கு ரஹ்மான், ஜீனத், அவங்க சன் ஹுசைன், இவங்க கூட ரிலேட்டிவ்ஸ் 4 பேர், மொத்தம் 7 பேர் 15 நாள் டூரிஸ்ட் விசால டூர் வந்திருக்காங்க. ரஹ்மான், ஹுசைன், ஜீனத் 3 பேர் மட்டும் 27ஆம் தேதி துருக்கி ரிட்டர்ன் போயிருக்காங்க. மற்ற 4 பேர் ரிட்டர்ன் போகல. 26th அதாவது இன்னைக்கு காலையில சென்னையை சேர்ந்த நீலாங்கரை கடற்கரையில முருகன்கிற மீனவரோட பாடி குண்டடிப்பட்டு கிடைச்சது.
அவரோட போன பீட்டருங்கிறவரோட பாடியும் நடுக்கடல்ல கிடைச்சது. 2 பேர் பாடியில இருந்து எடுத்த புல்லட்டும் நேக் 45 பிஸ்டல்ல யூஸ் பண்ணது. இது இப்போ இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. 2008 மொபைல் அட்டாக் பண்ண 18 தீவிரவாதிகள்ல 13 தீவிரவாதிகள் இந்த பிஸ்டலை யூஸ் பண்ணியிருக்காங்க. டெட் பாடி கிடைச்ச ஸ்பாட்ல இருந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரே விட்னஸ் எரிஞ்சு போன இந்த துணி தான். இதை பத்தி என்கொயரி பண்ணப்ப ரஹீம்ங்கிறவரோட துணிதான்னு தெரிய வந்தது. இந்த ரஹீம் யாருன்னா சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் இருக்கிற அன்வர் பெனாசிரோட செகண்ட் சன். 2002 நடந்த கலவரத்தில் ஒரு சில பேர் சேர்ந்து இவங்க அண்ணனை அடிச்சு கொன்னுட்டாங்க. கோவப்பட்ட ரஹீம் சம்பந்தப்பட்ட 2 பேரையும் கொன்னுட்டு 9 வருஷம் ஜெயில இருந்தான். அப்போ கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புல சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகளோட பழக்கம் ஏற்பட்டுச்சு. 2010ல வெளியில வந்த ரஹீம் எங்க போனா என்ன ஆனான்னு இது வரைக்கும் தெரியல. 2012 ஜனவரி 4th அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக சேலத்துக்கு வந்திருக்கான். ஆனா இவனுடைய பேச்சு பழக்க வழக்கம் எதுவுமே சரியில்லாத காரணத்தினால அவனுடைய அம்மா வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. மேடம், இது February 15 அந்தமான் ஏர்போர்ட்ல இருந்த CCTVலேருந்து எடுத்த போட்டோஸ். அந்த 4 பேர்ல ஒருத்தன் தான் இந்த ரஹீம். CCTVல எடுத்த மற்ற பிரிண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்கு மேடம். அவங்க பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸை பத்தி விசாரிச்சப்ப ரஹ்மான், ஜீனத், ஹுசைன் இவங்க 3 பேர் மட்டும்தான் துருக்கியை சேர்ந்தவங்க. மற்ற 4 பேரும் இந்தியாவை சேர்ந்தவங்க. பாகிஸ்தான்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நேரடியா இந்தியா வர முடியாதுங்கிறதுனால துருக்கி ஹுசைன் மூலமா அந்தமான் வந்திருக்காங்க. அங்கிருந்து வெப்பன்ஸோட சென்னைக்கு வந்திருக்காங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது மும்பைல நடந்த அட்டாக் மாதிரி சென்னையிலே நடக்கும்னு நாங்க நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? அதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு உறுதியா சொல்லுங்க. ஏற்கனவே சிஎம் டென்ஷனா இருக்காங்க, அதுல இந்த பிரச்சனை வேற. வாட் அபவுட் நெக்ஸ்ட்? ஏற்கனவே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், ஏர்போர்ட், ஹாஸ்பிட்டல்ஸ், பப்ளிக் அதிகமாக கூடுற இடத்துல எல்லாம் செக்யூரிட்டி ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம். இது இல்லாம 2500 போலீஸார் மஃப்டியில கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம பாடி கிடைச்ச ஏரியா முழுக்க விசாரிக்க சொல்லியிருக்கோம். நீங்க தான் சிஎம் கிட்ட சொல்லி ஆன்டி டெரரிஸ்ட் டீம் வரவழைக்க ஏற்பாடு பண்ணணும். அதை நான் பாத்துக்கிறேன். டெரரிஸ்ட் என்னைக்கு அட்டாக் பண்ணுவாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? February 15 15 நாள் விசால அந்தமான் வந்திருக்காங்க. 29th விசா முடியுது. 26th அன்னைக்கு நமக்கு அந்த மீனவர்களோட பாடி கிடைச்சிருக்கு. விசா முடிஞ்சதால அந்தமான் போலீஸ் நிச்சயம் அவங்கள தேடுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால 27, 28, 29 இந்த 3 நாள்ல தான் அட்டாக் நடக்க சான்ஸ் இருக்கு. நமக்கு கிடைச்ச இன்னொரு முக்கிய தகவல், ரஹீம் இந்தியாவில இருந்து போனதுக்கு அப்புறம் இத்தாலியில தான் ட்ரைனிங் எடுத்திருக்கான். இத்தாலி போலீஸ் அவனை தேடும் போது அவனுடைய கூட்டாளி சையத் பிடிபட்டான். போலீஸ் கஸ்டடியில வச்சு அவனை விசாரிக்கும் போது ரஹீமை பத்தி பல தகவல் கிடைச்சது. சையதை இந்தியன் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது துருக்கி வந்த ரஹீம் ஹுசைன் ஃபேமிலி மூலமா அந்தமானுக்கு வந்திருக்கான். அங்கிருந்து வெப்பன்ஸோட கடல் வழியா சென்னைக்கு வந்திருக்கான். சென்னை சிட்டியில இருக்கிற மிக முக்கியமான இடங்கள்ல மிகப்பெரிய தாக்குதல் நடத்த போறதா உளவுத்துறை மூலமா தகவல் வந்திருக்கு மேடம். பிரஸ், மீடியா இவங்களுக்கு ஏதாவது இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா? இல்ல மேடம், எந்த விஷயமும் லீக் அவுட் ஆகல. சீக்கிரட்டா தான் ஆக்ஷன் போயிட்டு இருக்கு. குட். உடனடியா நான் இந்த விஷயத்தை சிஎம் கிட்ட பேசுறேன். தேங்க்யூ மேடம். காப்பாத்துறதுக்காக தான் நான் சோபனாவை சுட்டு கொன்னேன். இந்திரா, அது உனக்கு புரியாது. அது உனக்கு புரியும் போது பிறந்த நாட்டுக்கும் பழகின ஃப்ரெண்டுக்கும் இப்படி துரோகம் பண்ணிட்டியே. உனக்கு மனுஷங்க விட இந்த மிருகங்க தான் பெருசா போயிட்டாங்கல்ல. அந்த மாதிரி தேச துரோகியோட பழகினதை நினைச்சு வெக்கப்படுற. இந்த நீ கொடுத்த எந்த பொருளுமே வேணாம். கொஞ்ச நேரத்துல கொலைகாரியா மாறுற அளவுக்கு அப்படி என்னடி இவங்க கிட்ட கொள்கை இருக்கு?
டீம் போடுங்க. உன்னை பற்றி சொன்னேன், ரொம்ப பெருமையாக பேசுனாங்க. கூடிய சீக்கிரமே யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைக்க போகுது. Damn it. என்னாச்சு? நெட்வொர்க் கார்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? வெளியில போய் தான் வாங்கணும். வெளியில போய் வாங்கணுமா? வேற ஆப்ஷன் எதுவும் இல்லையா? இல்ல. நியரஸ்ட் ஷாப் எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணு. இங்கேருந்து நியரஸ்ட் அடையார் 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். சரி, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. சரி. ஒரு நிமிஷம். சாய்ரா, உன் நம்பர் சொல்லு. 98400 98400 3273. இந்த ஃபோனை வச்சுக்கோங்க. எமர்ஜென்சினா மட்டும் என்ன கூப்பிடுங்க. சரி. ஒரு நிமிஷம். வீட்டோட இன்னொரு கீ எங்க இருக்கு? கீ டேபிள்லயே தான் இருக்கு. எங்க இருந்தோ எவனோ சொல்றத கேட்டு அப்பாவி மக்களை கொல்ல பாக்குறாங்களே, என் உயிரை கொடுத்தாவது தடுப்பேன், விடமாட்டேன். நான் பாத்ரூம் போகணும். அழிக்கிற துரோகிகளோட சேர்ந்து ஃப்ரெண்டையே கொண்டுட்டாலே, அவளை விட மாட்டேன். டேபிள்ல சாவி இருக்கு, எப்படியாவது பிளான் பண்ணி தப்பிச்சுக்கோ. அடையார் போகணும். ஏறுங்கண்ணே. ஏய், நான் தள்ளுற, நான் முறைகிற, நாடா முறைகிற. நான் யார் தெரியுமா? யாரா நீ? யார் மேல கை வைக்கிற? ஏய், நான் முறைகிறேன். பிரச்சனை வேணாம். அடிக்கணுமா? அட்ரா, நான் யார் தெரியுமா இந்த ஏரியால? எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அண்ணே கோச்சுக்காதண்ணே, தெரியாம பண்ணிட்டானே. சாரிண்ணே. ஏய், ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேர மாட்டேன். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடு.
லேட் ஆயிடுச்சு. எங்க இருக்கான்னு தெரியல. அவசரப்படாத. நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு. வெளியில அவங்க இருக்காங்க. வெளியில போனா மாட்டிப்ப. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இப்ப நீ வெளியில போனீன்னா நீயும் மாட்டிப்ப, எனக்கும் பிரச்சனை. வெளிச்சம் தெரியுது. வரான்னு நினைக்கிறேன். முடியாது, ஓடிடு. நீ இங்கேயே நில்லு. ஆள் தெரியாம மோதின இருக்க நீ. அண்ணே சாரிண்ணே, கோச்சிக்காதீங்க. ஏதோ தெரியும். அந்த பயம் இருக்கட்டும். அடையார் வந்துருச்சு. காசு எடுத்து வச்சுங்க. தானே ஹலோ 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 ரஹீம் பாய். ஹலோ ஹலோ சலீம், கேட்கல. ஹலோ ஹலோ, சரியா கேட்கல. சலீம், சத்தமா பேசு. ஹலோ, என்னாச்சு? கார்டு வாங்கியாச்சு. இப்போ எங்க இருக்கீங்க? சரி. ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, ஓகே. இன்னும் 10 நிமிஷத்தில் அங்கே இருப்போம். சரி, சீக்கிரம் வாங்க. ஓகே. ரத்தம் வருதுடா.
நைட்ல 2 பேரும் தனியா நிக்கிறீங்க. என்னடா யோசிக்கிறீங்க? வாங்கடாங்க வாங்கடாங்க. ஏய், இது என்ன நெத்தியில பிளட் வருது? பைக்காரன் இடிச்சிட்டு போயிட்டான் சார். பைக்காரன் இடிச்சு போயிட்டானா? நம்ம ஊர்ல இடிச்ச எந்த வண்டிக்காரன் நின்றுட்டு போயிருக்கான்? எஸ்கேப் ஆயிடுவானுங்க. ஏன்னா கேஸ் ஆயிடும். ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பார்க்க செலவாகும்ல, அதான். சரி, வண்டியில ஏறுங்க. அடிபட்டு இல்லையா? வைத்தியம் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்ல. இல்ல சார், பரவாயில்ல சார், நாங்க போய்க்கிறோம். பக்கத்துல தான் வீடு இருக்கு. அட சார், ஏறுங்க. ஏய், என்ன நின்னுட்டே இருக்கீங்க? ஏறுங்க. பிளட் வடிது பாரு, ஏறு. இந்த காலத்து பசங்களுக்கு எதுலையுமே சுறுசுறுப்புங்கிறதே கிடையாது. ரெடியா? கேட்டுக்கிட்ட போ, பார்த்தோன்னே சுட்டு. சரி. என்னப்பா, ரொம்ப வலிக்குதா? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண எல்லாம் சரியாயிடும். ஓகே, சரிங்க சார். ஏன்பா, நீங்களும் படித்த பசங்க, வயசு பசங்க தானே? இந்த காலத்தில் பைக்கில் பசங்க எவ்வளோ ஸ்பீடாக வரும்னு உங்களுக்கு தெரியாதா? அவனுக்கு வரும்போது கொஞ்சம் ஒதுங்கிட்டு இருக்கலாம்ல. சரிங்க சார். அந்த பாருங்க தம்பி, வயசு கோளாறுல பசங்க வந்து பைக்கில் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, இந்த மாதிரி தான் அடிபடும். அப்போ தான் வலி வேதனைனா என்னன்னே தெரியும். என்ன நான் சொல்கிறது புரியுதா? உன் பேர் என்ன தம்பி? ராகுல் சார். அட, பேர் சொல்கிறது ஏன்ப்பா இவ்வளோ தயங்குற? போலீஸ்னாலே பயப்படுறீங்க. இதான் பப்ளிக்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயமே. ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு, இறங்குங்க இறங்க.
தம்பி, அடிபட்ட உடனே வழியில விட்டுட்டு போனேன்னு வச்சுக்க, நான் வீட்டில் போய் நிம்மதியாக தூங்க முடியாது. தம்பி, ஏன்பா போனை கட் பண்ற? யாரு போன்ல? ஃபாதர் சார். ஃபாதர் தானப்பா, போன் எடுத்து பேச வேண்டியதானே? இல்லை சார், வீட்டுக்கு போய் பேசிக்கிறோம். சரி, உங்க இஷ்டம். தம்பிலா, நீங்க எங்க போகணும்? பீச் ரோட்டில் அப்படியே ஈஸியாக போகிறோம்ல சார். ஆமாம். அங்கே தான், அந்த நீலாங்கிற பக்கத்தில். 9ஆம் தெரு சார். ஓ அப்படியா? ஆமாம். ஓகே, நான் போகிற வழி தான், வாங்க. எங்கள் ஏரியாவில் கரண்ட் இல்லை சார், இங்கேயே இறங்கிறோம். ஆட, இந்த ஏரியாவில் மட்டுமா கரண்ட் கிட்ட இருக்கு? எல்லா ஏரியாவிலும் கரண்ட் கிட்ட இருக்குப்பா. தமிழ்நாடு முழுக்க இதான் கதை சார். இதுக்குள்ளே தான் சார் நாங்கள் இறங்கி நடந்து போய் இறங்குறதா? ஏன்பா கம்முன்னு இருப்பா, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, வீட்டுக்கிட்ட இறக்கிட்டு போகிறேன். இல்லை சார், இங்கேயே இறக்கி விட்டுருங்க, நாங்கள் அப்படியே போயிடுறோம் சார். இங்கதான் ஒளிஞ்சிருக்கியா? ஆடி வெளியே. பாக்குற ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்கள் வரோம் சார். போயிட்டு வாங்க. தம்பி, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இப்போ உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சதுன்னா என்னையும் உன்னையும் கொண்டுடுவான். வெளியில 2 பேர் இருக்காங்க, என் கையை கடிக்கிற மாதிரி கடிச்சிட்டு ஓடி போயிரு, அவங்கள்ட்ட மாட்டிக்காத. சார், ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன என்கொயரி. இந்த போட்டோவில் இருக்கிற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களாப்பா? எங்களுக்கு தெரியல சார், நாங்கள் பார்த்ததில்ல. ஆமாம் சார். பார்த்தது இல்லையா? ஓகே, இனிமேல் எங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். வரோம் சார். ஓகே, வரேன். நீ வண்டி அடி. நீ தப்பிக்க பார்க்குற. நம்ம டார்கெட் முடிஞ்சப்புறம்
நடந்ததை பற்றி உலகத்துக்கு இவ சொல்கிற வரையில் இவளை உயிரோடு வச்சிருக்கணுன்றது நம்ம மேலிடத்து உத்தரவு. சலீம், என்னாச்சு? ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பைக்கில் வந்த குடிகார பசங்க இடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் போலீஸ் வேற வந்துருச்சு. அவங்களுக்கு எந்த டவுட்டும் வரல. அவங்க தான் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து எங்களை இங்கே ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. ரஹீம் பாய், போலீஸ் உங்கள் ஃபோட்டோ வச்சு தேடிட்டு இருக்காங்க. ஓகே, டன். நம்ம பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச். நாம தாக்க போற பிளேசஸ் ஆனா போலீஸ் என் போட்டோ வச்சு தேடிட்டு இருக்கிறதுனால நம்ம விஷயம் கொஞ்சம் லீக் அவுட் ஆயிருக்கலாம். அவங்கள நாம டைவர்ட் பண்ணணும். போலீஸ் தரப்புல செக்யூரிட்டியை டைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம டார்கெட் இல்லாத ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணி அங்க ஒரு மனித வெடிகுண்டு தாக்குதல் நடத்துறோம். இந்த எக்ஸ்ட்ரா டார்கெட் மூலம் நமக்கு என்ன யூஸ் இருக்கு? போலீஸ், பிரஸ், பப்ளிக்னு எல்லாரோட கவனமும் அந்த பிளேஸ்ல குவியும். இந்த சந்தர்ப்பத்தை நாம பயன்படுத்தி ஏற்கனவே எய்ம் பண்ணி வச்சிருக்கிற இம்பார்ட்டன்ட் பிளேசஸை தாக்கி அழிக்கிறோம். இதுதான் நம்ம புது பிளான். அந்த மனித வெடிகுண்டா போற அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமா? கூட இருந்த ஃப்ரெண்டையே கொன்னுட்டு நம்ம இயக்கத்துல சேர்ந்த சாய்ராபானுக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. பணத்துக்காக ஆசைப்பட்டு சொந்த நாட்டுக்கே துரோகம் பண்ற இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். எனக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த சதியில நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு என் குடும்பத்துக்கு தெரிஞ்சா என் குடும்பமே தற்கொலை பண்ணிக்கும்.
பேரண்டே பேசு. ஆயாடா, ஆயா பேசுறாங்க, பேசு. ஒன்றும் இல்லைன்னு சொல்லு. சாய்ரா, எங்களுக்கு கிடைக்காத அதிர்ஷ்டமும் இயக்கத்தில் சேர்ந்த மறுநாளே இவ்வளோ பெரிய பொறுப்பும் உனக்கு கிடைச்சிருக்குன்னா அவங்க உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை. அப்துல், சாய்ரா, இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்குன்னா முன் ஜென்மத்தில் நீ செஞ்ச புண்ணியம்தான். இதை போட்டுக்கோ. சாய்ரா, மெயின் டார்கெட் பாயிண்டான பெரிய கோயில் வாசல்ல தான் நம்ம பிளானை நிறைவேற்ற போற. போலீஸ், பிரஸ், பப்ளிக்னு எல்லாரோட கவனமும் அங்கதான் இருக்கும். அதே நேரம் கோயில்ல பாம்பு அடிச்சதுனால தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயில்களுக்கும் போலீஸோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் அங்க போயிடும். ஸோ அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி நம்ம டார்கெட் பாயிண்ட்ல அதிரடி தாக்குதல் நடத்துறோம். நம்மள யாராவது போலீஸ்ல மாட்டிக்கிட்டா சூசைட் பண்ணிக்கணும். இந்த போலீஸ் கேல நாம மாட்டினா நினைச்சதை நிறைவேற்ற முடியாது. இந்த ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சா நம்ம எல்லாத்துக்கும் மட்டும் இல்ல, நம்ம மேலிடத்துக்கும் பெருமை.
நாம நடத்துற தாக்குதலுக்கு அப்புறம் நம்மளோட வலிமை என்னன்னு இவ மூலமா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். கொண்டு போற பேக் எல்லாம் நம்ம பிளான் பண்ணபடி முக்கியமான இடங்கள்ல வச்சிருங்க. சாய்ரா, என்ன யோசிக்கிற? வா போலாம். சாய்ரா, நம்ம அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சின்னு நம்ம மக்கள் சந்தோஷமா வாழத்தான் போறோம். இதுல நம்ம வாழ்க்கைய பத்தி யோசிச்சுட்டு இருக்க கூடாது சாய்ரா. யோசிக்காத சாய்ரா, வா. நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்மோட லட்சியத்துக்கு எதிரானது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நம்மோட இயக்கம் வளர்றதுக்கான ஒரு ஆணிவேரா இருக்கும். யோசிக்காத சாய்ரா, வா. நீ யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்க. எங்களை சந்தேகப்பட வைக்காத. இதுக்கு நீயே தடையா இருந்தாலும் உன்னையும் கொள்ள தயங்க மாட்டோம். சாய்ரா, என்ன பண்ற? முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத. முதல்ல அங்கிருந்து கையெடு. துப்பாக்கி கீழே போடுங்க. துப்பாக்கிய கீழே போடுங்க. துப்பாக்கிய கீழே போடுங்க. பட்டனை அமுக்கிடுவேன். நீங்களும் துப்பாக்கிய கீழே போடுங்க. சாய்ரா, நாமெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் மனுஷங்களே இல்ல. என்ன சொல்ற? நீங்கெல்லாம் மனுஷங்களே இல்ல. தீவிரவாதம்ங்கிற பேர்ல சொந்த நாட்டு மக்களையே கொல்ற துரோகிங்க. பாகிஸ்தான் மசூதியில குண்டு வச்சு கொன்னீங்களே, அவங்க எல்லாம் யாரு? ஈராக்லயும் ஆப்கானிஸ்தான்லயும் காஷ்மீர்லயும் தினம் தினம் குண்டை வச்சு சாகடிக்கிறீங்களே, அவங்க எல்லாம் யாரு? நம்ம மக்கள் தானே. நம்ம மக்களுக்காக தான் எல்லாம் செய்யறோம்னு சொல்லி சொல்லியே அதே மக்களோட அழிவுக்கு நீங்களே காரணமா இருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்க மனுஷங்களே இல்ல. உன் உடம்புல மறுபடியும் இந்திய ரத்தம் வந்துருச்சா? ஏன் உடம்ப விட்டு அது போனா தானே வரத்துக்கு. என்னோட தாய் மண்ணை நீங்க சுடுகாடாக்கவோ அழிக்கவோ நான் விட மாட்டேன். நம்ம மக்களோட வலிய நான் புரிய வச்சும் நீ மாறலல்ல. நான் எப்பவும் மாறல. நீங்க தான் மாறிட்டீங்க. ஒரு நல்ல மனுஷனா இருக்க வேண்டிய நீங்க மிருகமா மாறிட்டீங்க. 500 வருஷமா ஒன்னா இருந்தவங்க மனசுல பிரிவை உண்டாக்கிட்டீங்க. முஸ்லிம்கள் எல்லாம் தீவிரவாதிங்கன்னு எல்லாரையும் சொல்ல வச்சுட்டீங்க. அப்படிப்பட்ட நீங்க மனுஷங்களே இல்ல. இந்த நாட்டுல நம்ம மக்கள் மத்தவங்களுக்கு சமமா வளர முடியாம இருக்கமே, அத நீ புரிஞ்சுக்கிட்டு பேசு. வரலாறு தெரியாம பேசாதீங்க. அணுகுண்டு வெடிச்சாரே அப்துல் கலாம், அந்த அப்துல் கலாம் யாரு? ஆஸ்கார் அவார்ட் வாங்கினாரே ஏஆர் ரஹ்மான், அந்த ரஹ்மான் யாரு? நீங்க பிறந்த இந்த நாட்டுல தானே அவங்களும் பிறந்து ஜெயிச்சாங்க. அப்படி ஜெயிச்சவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? அமெரிக்க ஏர்போர்ட்ல முஸ்லிம்ன்ற ஒரே காரணத்துக்காக சோதனை பண்ணாங்களே, அதுதான் நீங்க செஞ்ச சாதனை. தம் மதத்தை பெருமையா பேச வச்ச அவங்க எங்க? இல்ல அதே மதத்தை தீவிரவாதம்னு பேச வச்ச நீங்க எங்க? தம் மேல கல்லெறிஞ்ச கூட்டத்தையே மன்னிச்சாரே நபிகள், அவரையே 5 வேளை தொழுகிறீங்களே எதுக்கு? ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மக்களை சுட்டு கொல்றதுக்கா? அப்படி நீங்க சுட்டு கொல்ல போறதால பாதிக்கப்பட போறதெல்லாம் யாரு? ஓ அண்ணன், இவன் குழந்தை, அவன் அம்மா. இதுதான் நீங்க செஞ்ச சாதனை.
ஒரு உண்மையான முஸ்லிம் இத தொடர விட மாட்டான். உண்மையான இறை நம்பிக்கை இல்லாத உங்கள மாதிரி ஆளுங்களால தான் மதர்ஷாக்களும் மசூதிகளும் சந்தேக கூடங்களா பார்க்கப்படுது. புனிதமான இந்த ஜனநாயக நாட்டுல இப்படி தேவையில்லாத கலவரத்தை உண்டு பண்ணி எங்க நிம்மதியும் எங்க எதிர்காலத்தையும் சதைக்கிறீங்களே. நீங்களா எங்களுக்கு நல்லது பண்ண போறீங்க? இல்ல, உங்களால அழிவு மட்டும்தான். அப்ப நம்ம பண்றது தப்பு, அவங்க பண்றது நியாயம்னு சொல்றியா? தப்புதான். யார் பண்ணாலும் தப்புதான். ஒரு உயிரை கொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்ல. மன்னிப்பு மட்டும்தான் ஒரு மனுஷனை மகானா காட்டும். துப்பாக்கியை தூக்காம தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்றத அவங்களுக்கு புரிய வைங்க. மனுஷங்கன்னா மன்னிக்க கூடியவங்கன்றத அவங்களுக்கு காட்டுங்க. அதை விட்டுட்டு நீங்க சுடுவீங்க, பதிலுக்கு அவங்க சுடுவாங்க. ரத்தம், அழுக, மரணம் இதைத்தானே நீங்க அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பீங்க. இதை தவிர உங்களால வேற என்ன கொடுக்க முடியும்? இல்ல, உங்களால வேற எதுவும் கொடுக்க முடியாது. புனிதம் புனிதம்னு சொல்றீங்களே, எது புனிதம்? அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களை கொல்றதா புனிதம்? பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம குண்டு வச்சு கொல்றீங்களே, அதுவா புனிதம்? அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கவங்கள அழிக்க பாக்குறீங்களே, அதுவா புனிதம்? யாரு தன்னோட தாய் நாட்டுக்காக உயிரை கொடுக்கறாங்களோ அது புனிதம். உம்மதம் எம்மதம்னு மக்களையே பிரிச்சு பாக்குறீங்க. 500 வருஷமா தெரியாத விஷயத்த இந்த 50 வருஷத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? வெள்ளக்காரனை எதிர்த்து போராடினப்போ இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் ஒன்னா சேர்ந்து போராடி ஜெயிக்கல. உங்களை மாதிரி ஆளுங்களால இன்னைக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாகுறாங்களே, ஏன்? மனுஷன் வாழ்றதுக்காக தான் மதமே தவிர சாகிறதுக்காக இல்ல. ஒரு உண்மையான முஸ்லிம் தீவிரவாதியா இருக்க மாட்டான். தீவிரவாதியா இருக்கிறவன் உண்மையான முஸ்லிமா இருக்க மாட்டான். எந்த உயிரையுமே அழிக்க கூடாதுன்னு நினைச்ச என் கையால என் ஃப்ரெண்டு சோபனாவை கொல்ல வச்சீங்க. நிச்சயமா அவளோட உயிர் உங்களுக்கு பதில் தரப்போது. ஆயிரக்கணக்கான உயிரை காப்பாத்த போது. என்ன மாதிரி இந்தியாவில் இருக்க கோடிக்கணக்கான மக்கள் நினைச்சாலே போதும், இங்க இருக்க தீவிரவாதிகள் எல்லாம் ஒட்டு மொத்தமா அழிச்சிட முடியும். இந்த தேசத்துல இருக்க ஒட்டுமொத்த தீவிரவாதத்தையும் அழிக்க முடியும், வேரோட அழிக்க முடியும். தேவையில்லாம பேசி தோத்து போற நீ புத்திசாலியா இல்ல ஜெயிக்க போற நாங்க புத்திசாலியா? ஏய், இப்பவும் சொல்றேன், நீங்கெல்லாம் மனுஷங்களே இல்ல. ஆனா நான் இந்தியன். குழந்தைகளே, இது நம் தாய்நாடு. இங்கு பிறந்த ஒவ்வொருவருக்கும் முக்கியமான கடமை நம் தாய்நாட்டை நேசிப்பதாகும். ஒருவன் தாய்நாட்டிற்கு துரோகம் செய்வது அல்லாவிற்கும் இஸ்லாத்திற்கும் துரோகம் செய்வதாகும். தாய்நாடு நம் தாய்க்கு சமமானது என்பதை உணர வேண்டும். தாய் மண்ணுக்கு தீமை செய்வது அமுதூட்டிய அன்னையின் மார்பில் வேலை பாய்ச்சுவது போலாகும். தாய்க்கு சமமான நம் தாய்நாட்டை அழிக்க நினைத்தால் நாம் நமது உயிரை கொடுத்தாவது நமது தாய்நாட்டை காக்க வேண்டும்.